அன்புக்கு ஆப்போசிட் என்ன? லவ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஹேட்டுன்னு சொல்லுவோம் சிம்பிளாக. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அதுக்கு தான் வேத வசனத்துக்கு வர்றது நல்லது. வேத வசனம் வேறு மாதிரி போதிக்குது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அன்புக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லுது. ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள். அன்புக்கு ஆப்போசிட் என்ன? அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். புறம்பே தள்ளும் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு. அன்பு வந்துருச்சுன்னா பயத்தை தூக்கி எறிஞ்சிருமா. இட் காஸ்ட்ஸ் அவுட் ஃபியர்ன்றது ஆங்கிலத்தில். ரொம்ப ஸ்ட்ராங் எக்ஸ்பிரஷன். அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். புறம்பே தள்ளும்னா இது இருக்க விடாது. அன்பு இருக்கிற இடத்துல பயத்தை இருக்க விடாது. அப்போ அன்புக்கு ஆப்போசிட் என்ன? அன்புக்கு ஆப்போசிட் வெறுப்பு இல்லை, ஹேட்டு கிடையாது. அன்புக்கு ஆப்போசிட் இந்த பயம் என்கிறது. பயங்கிறது என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தமாகிறது? ஒருவர் அன்பு கூறும்போது நம்ம உள்ளத்தை திறந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நல்ல காரியங்களை செய்கிறோம். அப்படி நம்ம திறந்து கொடுக்கும்போது நம்ம வீட்டை திறந்து விட்டா மாதிரி ஒரு ஆளை நம்பி அவன் திருடிட்டு கூட போகலாம், எல்லாத்தையும் எதையாவது தீமை செய்யலாம், ஆளை கொலைகளை பண்ணிட்டு கூட போகலாம். ஒருத்தனுக்கு வீடை நம்பி திறந்து கொடுக்கும்போது அதன் மூலமாக பல பாதகங்கள் ஏற்படலாம். நமக்கு ரிஸ்க்கு. யூ எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு எ வல்னரபிலிட்டி. ஒரு பல ரிஸ்க் அங்கே உண்டாகலாம். ரிஸ்க் இல்லாமல் அன்பு கூற முடியாது. ஆனால் அன்பு அந்த ரிஸ்க் எடுக்குது. ஏன்னா அன்பு இடத்துல பயம் இல்லை, திறந்து கொடுக்குது. வாங்க வாங்க அப்படின்னுது. அன்பு என்ன பண்ணுது? தாராளமாக உள்ள வாங்க, நல்லா எல்லாத்தையும் அனுபவிங்கன்னு திறந்து கொடுக்குது. நம்புகிறது அன்பு. அன்பு இருக்கிற இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. சிலர் அன்பு கூற மாட்டாங்க பாருங்க. ஏன் அன்பு கூற மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு பயம். நம்முடைய உள்ளத்தை புண்படுத்திட்டாங்கன்னா நாளைக்கு அப்புறம் நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். அதனால் வேணாம், அன்பே கூற வேணாம், அவங்கள்ட்ட வச்சுக்கவே வேணாம், யார்கிட்டையும் வச்சுக்கவே வேண்டாம், அப்படி போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விளங்குது இந்த வல்னரபிலிட்டி. அதாவது திறந்து கொடுத்தா ரிஸ்க் இருக்குதுன்றது விளங்குது. அந்த ரிஸ்க் எடுக்க ஆயத்தம் இல்லை. பயத்தை வச்சுக்கிறேன், அன்பு வேணான்னு விட்டுறாங்க. பயத்தை வச்சுக்கிறவங்க அன்பு கூற முடியாது. அன்பு கூற விரும்புகிறவர்கள் பயப்பட முடியாது. சரி, அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா போதும். ரெண்டாவது,